மீன ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஒரு தோராயமாக பொது பலன் தாங்க நான் சொல்கிறது, பொதுவான பலன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஜாதக ரீதியாக தீர்த்துக்கலாம். ஏன்னா ஜாதகம் முழுமையான பலனை சொல்லும். ராசிங்கிறது ஒரு 50% பலனை, ஒரு பொதுவான பலனை சொல்லுது. ஏன்னா இதே நிறைய பேருக்கு சரியாக வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, சென்ம சனிங்க, இப்போ தான் விரைய சனி முடிஞ்சதுங்க. இப்போ சென்ம சனி, அதாவது உங்களோட ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய ஒரு குரு பகவான் தான். அங்கே வந்து நட்சத்திரம் பார்க்கும்போது பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 3 நட்சத்திரம் இருக்குங்க. இந்த 3 நட்சத்திரத்தில் 2 நட்சத்திரம் முழுமையான நட்சத்திரங்க. அதாவது ரேவதி நட்சத்திரமும் உத்திரட்டாதி நட்சத்திரம் முழுமையான நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம் கால் நட்சத்திரம் தான் இருக்கும். அது மாதிரி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே இந்த மீனராசியில் இருப்பாங்க. அப்போ இந்த மீனராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் என்பது ஒரு கேள்வியாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து இந்த குருபவன் வந்து இப்போ வக்கரத்தில் இருக்கார், மீனத்தில் போய் வக்கரத்தில் இருக்கார். அடுத்து வக்கர நிவர்த்தி ஆகிங்க உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெற போகிறார். மீனராசிக்கு குருபவன் உச்சம் பெற்றுச்சுன்னா மிகப்பெரிய ஒரு நட்பலனை அளிக்குங்க. ஏன்னா ராசி அதிபதி உச்சம் பெறுவது காலதேவனுக்கு 4ஆம் இடம் கடகத்தில் போய் உச்சம் பெறுகிறார். இவருக்கு அது பூர்வ புண்ணியம், குலதெய்வம், புத்திஸ்தானம், அறிவுஸ்தானம், ஆற்றல் மிக்க ஒரு ஸ்தானங்க. அந்த ஸ்தானத்தில் வந்து அறிவாற்றல் இவங்களை வந்து இவங்களோட ஒரு பேச்சும் சரி, இவங்களோட செயல்பாடுகளும் சரி, நல்ல ஒரு அனுகூலத்தன்மையை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம். தொட்டது துளங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும். அப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து ஒரு சுப நிகழ்வை, மீனராசிக்காரங்களுக்கு சுப நிகழ்வை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு தன்மையும், அதில் கலந்து கொடுக்கக்கூடிய தன்மை, இல்லை இவங்களுக்கே அது உருவாகக்கூடிய தன்மையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா ராசி அதிபதி உச்சம் பெறுகிறாருங்க, அது ஒரு நன்மைங்க. அதே மாதிரி உங்களுக்கு தொழிற்ஸ்தானம், மீனராசிக்காரங்களுக்கு தொழில் மேன்மை மிக சிறப்பாக இருக்குது. தொழில்னால் நல்ல முன்னேற்றம், தொழில்னால் நல்ல அனுகூலம், உத்தியோகம் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம், உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உயர்வை கொடுக்குங்க, பணி உயர்வு, வேலையில் வந்து இடமாற்றமோட அதில் உயர்வு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும். அப்போ மீனராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு பொற்காலம் ஒரு என்றே சொல்லலாம்.